ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் முக்கியமான விஷயம் தான் ஒன்று பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கே ஒரு மாதிரியாக தடுமாற்றமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நாங்கள் என்ன வீடியோ அப்படின்றது நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆர்பி கப்பிள்ஸ் அஃபிஷியலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆளில் கொடுத்துருங்க. மறந்துட வேணாம். ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே தான் பார்க்குறோம். சரி இப்படி பார்த்துட்டே வாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு சும்மா போர் அடிக்கும். ஸோ அதனால தான் ஒரு மியூசிக் ஒன்று போட்டுவிடுவோம். ஓகேவா? வாழை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன், இங்கே இன்றே ஆகிறேன். ஒரு வழியாக நம்ம பேக்கரிக்கு போய் சேர்ந்தாச்சு. அந்த பேக்கரி நேம் வந்தனம் பேக்கரி. ஸோ இது வந்து ஆர்எஸ் மெயின் ரோடு மேலேயே இருக்குது. அங்கே போயிட்டு என்ன கேக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரெட் வெல்வெட் வாங்கலாமா பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்தோம். சரி அவர் போயிட்டு கிடுக்குன்னு போயிட்டு ஒரு ரெட் வெல்வெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ரெட் வெல்வெட் எடுத்துகிட்டு வந்து அவங்க நேம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பேப்பரை சரி நம்மளும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கியாச்சு. வாங்கிட்டு எழுதும்போது அண்ணா சொன்னான், இதுவும் இப்போ வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு சொன்னான். சரி ஓகே வாடா வீடியோ வர்றா அப்படின்னேன். வாடா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் பேப்பர் திருப்பி போட்டு ஹாப்பி பர்த்டே பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தேன். ஸோ அவங்களும் வாங்கிட்டு அப்படியே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ப்ரோ இந்தாங்க பேர் எழுதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. வாங்கிட்டு அவங்களும் சரி ஓகே பேர் எழுதலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. க்ரீம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி அது மாதிரி என் ஒய்ஃப் கேட்டால் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் அது பால்கோவா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பால்கோவா உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு பால்கோவா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ எழுதுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. போயிட்டு இப்போ பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு வீடியோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பி பர்த்டே பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அந்த ஹாப்பி பர்த்டே பவித்ரான்றதில் பேர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னால ஷார்ட் எழுதிட்டாங்க. அடுத்தது நம்ம இது வந்து கொஞ்சம் ஷோக்காக எடுத்தோம். பேக்கரியில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம பொருளாக வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம்ப்பா. செக் ஹீரேனோ, என் லைஃப்பில் நடந்த ஒரே நல்ல விஷயம் நீதான். நீ மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ என்னையும் இந்த மனநல காப்பகத்தில் சேர்த்துருப்பாங்கிறேனோ. நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதை விட சாரி சொன்னது தான் அதிகம். ஆனால் நான் இன்னைக்கு சாரி சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் உன் பிறந்த நாள் உலகப் பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில் கூவச் செய்வேன். உன் அறையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன். அதிகாலை உன்னை எழுப்பிட உத்தரவிடுவேன். ஏனென்றால்
உன் பிறந்த நாள் ஏனென்றால் உன் பிறந்த நாள் மலையுச்சி எட்டி பனி கட்டி வெட்டி உன் குளியல் தொட்டியில் கொட்டி சூரியனை வடிகட்டி பனியெல்லாம் முடுக்கிடுவேன் உன்னை அது குளிக்கத்தான் இதன் பார்த்து இறக்கிடுவேன் கண்ணில்லா பெண் மீன்கள் பிடித்து உன்னோடு நான் நீந்த விடுவேன் நீ குளித்து முடித்து துவட்டத்தான் என் காதல் மடித்து தந்திடுவே ஏனென்றால் உன் பிறந்த நாள் ஏனென்றால் உன் பிறந்த நாள் நெஞ்சத்தை வெதுப்பகமாக்கி அணிச்சல் செய்திடுவே மெழுகு பூக்களின் மேலே என் காதல் ஏற்றிடுவே நீ ஊதினார் அணையாதடி நீ வெட்டவே முடியாதடி உன் கண்களை நீ மூடடி என வேண்டுமோ அதை கேளடி ஏனென்றால் உன் பிறந்த நாள் ஏனென்றால் உன் பிறந்த நாள் ஓ ஓ ஓ ஓ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பர்த்டே கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. ஸோ கடைசியாக ஒரே குப்பையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளே பர்த்டே பேபியை கூட்டி க்ளீன் பண்ண சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.